ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். பரதன் அயோத்தியுள் பிரவேசித்தல். பிறகு பரதன் பட்டத்து யானையின் தலைமீதிருந்த ராமனது பாதுகைகளை தன் தலையில் இட்டுக்கொண்டு சத்ருகனனுடன் தேர் ஏறினன். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, மந்திரிகள் முதலியோர் முன்னே போயினர். அனைவரும் ராமனது வாசஸ்தானமான சித்திரகூட மலையை பிரதட்சணம் செய்து மந்தாகினி நதியை அடைந்தனர். இந்நனம் அவர்கள் சிறிது தூரம் கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். அங்கு அம்முனிவரிடம் பரதன் தனக்கும் ராமனுக்கும் நடந்த வார்த்தைகளையும் முடிவில் தான் ராமனது பாதுகைகளை பெற்று வந்த விதத்தையும் விஸ்தாரமாக கூறினான். பரத்வாஜர் மிகவும் சந்தோஷம் அடைந்து பரதனது குணத்திற்கு மெச்சி, அப்பா பரதா, உன் தந்தை தசரதனுக்கு உன்னை போன்ற நல்ல பிள்ளை இருக்கிறபடியால் அவர் மரணம் அடையவில்லை, இன்னும் பிழைத்தே இருக்கிறார் என்று கூற அவரிடம் விடை பெற்று கொண்டு பரதன் அயோத்திக்கு புறப்பட்டனன். பிறகு அனைவரும் இடையிலுள்ள யமுனையையும் கங்கையையும் கடந்து சிருங்கிபேரபுரத்தை அடைந்து மீண்டும் புறப்பட்டு அயோத்தியை அடைந்தனர். பரதன் சாரதியை நோக்கி, சாரதி, அயோத்தி மாநகர் ராமனது பிரிவாற்றாமையால் ஒளிமழுங்கி நலம் குலைந்து உருமாறி ஆனந்தமின்றி பரிதாபமான நிலைமையில் இருப்பதை பார் என்றனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 114. பரதன் அழகு அழிந்திருந்த அயோத்தியை கண்டு சோகித்தல். பரதன் அயோத்தியில் நுழைந்த பொழுது அந்த பட்டணம் பூனைகளும் கோட்டான்களும் திரிய பெற்று ஒளியின்றி இருள் மூடப்பெற்ற கிருஷ்ணபக்ஷத்து இரவு போலவும், அங்காரகனால் பீடிக்கப்பட்டு தனியாகி பரிதபிக்கும் ரோகிணியை போலவும், யுத்தத்தில் வீரர்கள் மடிய, கவசங்கள் முறிய, யானைகளும் குதிரைகளும் நோவுபட, தேர்களும் கொடிமரங்களும் ஒடிந்து வீழ, ஆபத்தை அடைந்த சேனைகளைப் போலவும், தமக்கு நாயகனாய் இருந்த காலை எருது தம்மை விட்டு போகையில் தொழுவத்தின் இடையில் அதையே நினைத்து கொண்டு முன்னே வைத்த பசும்புல்லையும் தின்னாமல் வருந்திய பசுக்களை போலவும், சிறந்த இரத்தினங்கள் இல்லாத முத்து மாலை போலவும், ஒளியிழந்த நட்சத்திரம் போலவும் விளங்கியது. இன்னும் அப்பட்டணமானது காட்டுத்தீயால் கொளுத்தப்பட்டு வாடி வதங்கின காட்டுக்கொடி போலவும் காணப்பட்டது. அப்பட்டணம் மார்க்கத்தில் ஜன சஞ்சாரமின்றி கடைகள் மூடப்பட்டு மேகங்களால் மறைக்கப்பட்ட ஆகாயம் போலவும் உலர்ந்து போன குளங்குட்டைகளை உடையதாகவும் இருந்தது. சந்தனம் முதலிய வாசனைகளின்றி சோகத்தினால் பரிதபித்து களிப்பற்று இழைத்திருக்கும் துக்கிதனுடைய தேகம் போலவும் மேகத்தினால் மறைக்கப்பட்ட சூரியனுடைய ஒளி போலவும் காணப்பட்டது. அந்நிலைமை கண்ட பரதன் சாரதியை நோக்கி, முன்பு கீத வாக்கியங்களின் ஒளி கம்பீரமாக அயோத்தியில் செவிப்பட்டு கொண்டிருந்தது. சிறந்த வாசனைகளுள்ள புஷ்ப மாலைகளினுடைய கந்தமும் புகைக்கப்பட்ட அக்கில் மட்டிப்பால் முதலியவற்றின் மனமும் வீசிக்கொண்டிருந்தன. குதிரைகளின் இனிய கணைப்புகளும் யானைகளின் பிளிர் ஒளிகளும் ரதங்களின் பேரொளிகளும் சதா கேட்டுக்கொண்டே இருக்கும். ஐயோ, அவையொன்றும் இப்பொழுது காணப்படவில்லையே. பட்டணம் முழுதும் ராமசோகத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றதே. உற்சவங்களும் ஊர்கோலங்களும் நடக்கவில்லையே. அயோத்தியின் அழகும் ராமனுடன் கூடவே போனார் போல் இருக்கிறதே. ஐயோ, இதென்ன கொடுமை! ராமன் எப்பொழுது சந்தோஷமாயும் கம்பீரமாயும் வந்து அனைவரையும் சந்தோஷிக்க செய்ய போகிறான் என்றனன். இன்னனும் கூறிக்கொண்டு பரதன் அரசன் இல்லாமையால் சிங்கம் இல்லாத குகை போல் புலப்படும் தந்தையின் மாளிகையில் பிரவேசித்தனன். ஒளியற்று ஜன சஞ்சாரம் இல்லாத அந்த புறத்தை கண்டு மிகவும் வருந்தினன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 115. பரதன் நந்தி கிராமம் அடைந்து ராம பாதுகைகளை முன்னிட்டு அரசாட்சி செய்தல். பிறகு பரதன் ராமனை பிரிந்ததனால் உண்டான மன வருத்தத்தினால் அயோத்தியில் வசிக்க விருப்பம் இல்லாதவனாகி வசிஷ்டர், தாய்மார்கள் முதலியோரிடத்தில் விடைபெற்று கொண்டு பட்டணத்திற்கு வெளியிலுள்ள நந்தி கிராமத்தை அடைந்து ராமனை போல் சடை தரித்து மர உரி உடுத்து காலம் கழிக்கலாயினன். சத்ருகனனும் அவனை பின்பற்றினன். வசிஷ்டர் முதலியவர்களும் பிராமணர்களும் மந்திரிகளும் அவனை பின் சென்றனர். பரதன் ராம பாதுகைகளை தலைமையில் வைத்துக் கொண்டு நந்தி கிராமத்தில் பிரவேசித்து ஜனங்களை பார்த்து, ராமன் இந்த ராஜ்யத்தை என்னிடத்தில் நியாசமாக பாதுகாத்து வைக்கும்படி ஒருவன் மற்றவனிடம் கொடுக்கும் வஸ்துவாக வைத்திருக்கின்றனன். ஆகையால் இதை நான் அவன் வந்தவுடன் திருப்பி கொடுத்து விட வேண்டியதன்றி ரட்சிக்கை முதலிய சுதந்திரம் எனக்கு இல்லை. ஸ்வர்ணமயமான இப்பாதுகைகளே நமது ராஜ்ய யோகக்ஷேமங்களை நிறைவேற்ற வல்லவை. ஆகவே
இப்பாதுகைகளுக்கு வெண்குற்ற குடையையும் சாமரங்களையும் பிடிப்பீர்களாக. இதனாலேயே தர்மம் நிலை நிற்கும். ராமன் வந்தவுடன் இவற்றை அவன் பாதங்களுக்கு நானே இட்டு அவனது பாதங்களை கண்ணார காண்பேனாக. ராஜ்யபாரத்தை அவனிடம் ஒப்புவித்து அவனுக்கு அத்தாணி சேவகம் செய்து கொண்டிருப்பேன். இதனால் என் தாயினால் உண்டான அபகீர்த்தியை போக்கிக் கொள்கின்றனன் என்றனன். பிறகு பரதன் ராம பாதுகைகளுக்கு அபிஷேகம் செய்து மனக்களிப்பின்றி வருந்தி மந்திரிகளுடன் நந்தி கிராமத்தில் வசித்து ராஜசாசனங்களை எல்லாம் அப்பாதுகைகளுக்கு விண்ணப்பம் செய்து ராஜநீதி செலுத்தி வந்தனன். அரசனுக்காக வரும் வஸ்திரம், புஷ்பம் முதலிய காணிக்கைகளையும் முதலில் பாதுகைகளுக்கு நிவேதனம் செய்து பிறகு தான் சுவீகரித்து காரியங்களை நடத்தி கொண்டு வந்தனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ